அடிக்காமல் சாப்பிட்டாலே அந்த புரோட்டாவுக்கு நம்ம செய்கிற துரோகம். கல்லில் போட்டு அப்படி 2 தட்டு தட்டி அப்படி 2 அடி அடிக்கும் போது அந்த புரோட்டா அப்படியே பஞ்சு பஞ்சாக மாறும். பார்த்துக்குங்க. அப்பேற்பட்ட புரோட்டாவை நாமளும் செய்ய ஒரு பாத்திரத்தில் மாவை போட்டு உப்பை போட்டு சர்க்கரையை போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இந்த பத்துக்கு பிசைஞ்சுக்கிறோம். கொஞ்சமாக ஆயிலை போட்டு வீட்டில் யார் மேலே கோவம் இருக்கோ அவங்கள நினச்சி நல்லா 4 காட்டு காட்டி மாலிஷ் பண்ணி ஈர துணியை போட்டு 20 நிமிஷம் ஊற வைக்கிறோம். அப்புறமா எடுத்து இந்த மாதிரி மீடியம் சைஸில் பேடா போட்டுக்கிறோம். மறுபடியும் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி ஈர துணியை போட்டு மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இவனை எடுத்து கல்லில் போட்டு தேய்ச்சிங்கன்னா சொன்னபடியெல்லாம் கேட்பான். உங்களுக்கு வீச தெரிஞ்சால் வீசிக்கிங்க, இல்லைன்னா சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிக்குங்க. தேய்ச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி உருட்டி 2 விரலில் சுற்றி ரோல் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தேய்ச்சி கல்லில் போட்டு எடுத்தீங்கன்னா பரோட்டா ரெடி. முக்கியமாக மொறுன்னு வாட்டை விட்டுறாதீங்க, பக்குவமாக பார்த்து திருப்பி போட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் எடுத்து சூடாக ஆவி பறக்க இப்படி 2 தட்டு இப்படி 2 தட்டு குறுக்க திருப்பி ஒரு தட்டு தட்டும்போது தான் பரோட்டாக்கான ஃபீலே வரும். அது கூட அந்த ரோட்டு கடை சால்னா வச்சு சாப்பிடும்போது அடா